வெள்ளரிக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெள்ளரிக்கீரையை வாங்கிட்டு நல்லா அந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. புதினா துவையல் மாதிரியே தான் மெத்தடு. நல்லா கிள்ளி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியா, சீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்க வேண்டியதான். ஒரு தக்காளி, நிறைய போடாதீங்க, புளிக்கும். ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதுனால ஒரு தக்காளி சின்னதாக போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த வெள்ளரிக்கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. புதினா நம்ம எப்படி வதக்குமோ அதே போல் தான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஜாரில் கொஞ்சமாக உப்பு, புளி கொஞ்சம், நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா அதெல்லாம், ஒரு பீஸ் தேங்காய். நான் வந்து அன்றைக்கே காலி பண்ணிவிட்டு போகிறேன், அன்றைக்கே எங்கள் வீட்டில் காலி ஆகிடும் அப்படின்னா தேங்காய் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் சேர்க்க வேணாம். தேங்காய் சேர்க்காமல் புளி அதை மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு, எண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நல்லா திருப்பி விடுங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் மேலே மதங்கிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டிங்கன்னா அது வந்து ஒரு வாரத்துக்கு கொண்டு நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க நல்லா திருப்பி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு அவ்வளோ மெமரி பவர் இது நல்லா கொடுக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி டெய்லி கூட ஒரு உருண்டை கொடுக்கலாம். வெள்ளரிக்கை அவ்வளோ பவர் இருக்குது. ஓகேங்க, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டன் பாய்.